இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் பல தடவை பேசியிருக்கிறேன். கர்த்தர் வாய்ப்பு தந்தார். உங்கள் அருமையான ஐயா கேட்டுக்கொண்டது, நான் 3 நாள் 4 நாள் கன்வென்ஷனில் முதல் நாள் ஒரு 3/4 மணி நேரம் இந்த சாட்சிகளை சுருக்கமாக சொல்லி நான் பழகியிருக்கிறேன். நான் ஐயா சொன்னாங்க, 3 நாள் உங்கள் சாட்சியை சொல்லணும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க இந்த சாட்சியில் அவங்க தொடப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க இப்போ பொழுது சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அவர் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் என்பது ஒரு மனிதனால் ஏற்பட்டது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் மனுஷனாக இறங்கி வந்து மனுஷனை போல வாழ்ந்து அவன் பாடுகள் எல்லாம் அறிந்து இந்த மனிதனுக்காக இரத்தம் சிந்திய அந்த இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமை. அல்லேலூயா. ஆக இப்படி பல இடங்களில் தேவன் ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், அவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர். இன்றைக்கு அநேகர் அதை அறியாமல் இருக்கிறார்கள், தெரியாமல் இருக்கிறார்கள், தெரிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் வந்திருக்கிற நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன், சாமியாடி குடும்பம். எங்களுக்கு 21 சாமி உண்டு. எங்கள் அத்தை, அதாவது எங்கள் அப்பாவுடைய மூத்த அக்கா, கிட்டத்தட்ட ஒரு 110 120 வயசு வரை அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. நான் கல்லூரி படிப்பை முடித்து ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எங்கள் அத்தை இறந்து போனாங்க. அவங்க சாமியாடி. எங்களுடைய பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அம்மா, அவங்க சாமியாடி. எங்கள் அப்பாவுடைய அடுத்த தம்பி, அவர் சாமியாடி. நாங்கள் திருநீர் வாங்குகிற குடும்பம் அல்ல, திருநீர் கொடுக்குற குடும்பம். ஆக ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், சுபத்தினை என்ற ஒரு சின்ன கிராமம். நான் குழந்தையாய் பிறந்து நான் வளர்ந்த பொழுது ஒரு 15 வீடு தான் இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் சின்ன கிராமம். நிறைய ஒரு 25-30 வீடு இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கும் அது ஒரு சின்ன கிராமம் தான். நான் சின்ன கிராமத்தில் 5-6 முழு நேர ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. சின்ன கிராமம் தான். திருவாரூர் மாவட்டத்தில் கிராமத்தை யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த கிராமத்தை உலகம் முழுவதும் ஆண்டவர் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோத்திரம். சின்ன ஆளுன்னு ஒதுக்கிடுவாங்க, சின்ன நபர்னு ஒதுக்கிடுவாங்க. ஆண்டவர் அந்த சின்னவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து உலகம் ஆச்சரியமாய் பார்க்கும்படி உயர்த்துவதுதான் அவருடைய பிரதானமான வேலை. கர்த்தருக்கு சோத்திரம். எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தாங்க. ரொம்ப நல்ல விழிப்புணர்வு உள்ளவங்க. சமுதாயத்தை எல்லாம் நினைத்து பல நாடகங்களை எழுதி ஆங்காங்கே தெருமுனை இவங்களை மேடை போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குன ஒரு தகப்பனையுடைய தகப்பனார். பீடி சிகரெட் எதுவும் கிடையாது, வெத்தலைவாக்கு போட மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு பகுத்தறிவாளர், பலரை திருத்துவாங்க. எங்கள் அப்பா நல்ல வியாபாரி. தேங்காய் வியாபாரம், நெல் வியாபாரம், கோரை வியாபாரம், தோல் வியாபாரம், இப்படி பல வியாபாரம் செய்தாங்க. எங்கள் அப்பாவோட எப்பொழுதுமே எங்களுக்கு விவரம் தெரிந்த நாட்கள் இருந்து ஒரு 5-10 பேர் கூடவே இருப்பாங்க. தினமும் வேலை இருக்கும். இப்படி நல்ல ஒரு செல்வாக்காக இருந்தாங்க. நல்லா வளர்ந்து வந்தாங்க. நான் வளர வளர எங்கள் குடும்பம் கீழே போச்சு. எங்கள் அப்பா செய்வனை நம்ப மாட்டாங்க, நல்ல பக்தர். எங்கள் சாமி எங்கள் அத்தை மேலே வந்து சாமி ஆடும் பொழுது ஏதோ ஒரு வருத்தத்தில், நான் உன்னை தனியே சந்திக்கிறேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டாருங்க அப்பா. அதே போல் எங்கள் சாமியை தனியே 12 மணிக்கு திருவாரூர்லேருந்து அந்த ஊட்டியானி சுபத்திரை கிராமத்துக்கு வரும் பொழுது, அந்த காலத்தில் பஸ் வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சைக்கிள் தான். நேராக எங்கள் சாமி சந்தித்து பேசினது. அப்படிப்பட்ட ஒரு பிரதானமான உன்னதமான பக்தியில் இருந்தவர் அவர். ஆனால் செய்வனை அவர் நம்பாதவர். ஒரு மனுஷன் செய்வனை செய்து எப்படி மனுஷனை சாவடிக்க முடியும்? அது முடியாது. அதை மட்டும் நம்ப மாட்டார். எங்கள் அப்பாவுடைய வியாபாரங்கள் நாளுக்கு நாள் இப்படி சரிய ஆரம்பித்தது. நான் 8வது படிக்கும்போது சரிஞ்சிச்சு. 9, 10வதுலாம் ரொம்ப பஞ்சம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. 11வது 12வதுலாம் கேட்கவே வேண்டாம். கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படித்தேன். டிகிரி படிக்கும் பொழுது தரமட்டமாச்சு குடும்பம் செதறி போச்சு. எங்கள் அப்பா எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தெரியாமல் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இருந்த எங்கள் தகப்பனார் அவர் நலிவடைந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார், ஒரு டீக்கு கஷ்டப்பட்டார். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா உதவி செய்ய யாருமே இல்லை. கஷ்டத்தின் மத்தியில் தஞ்சாவூரில் சரபோஜி காலேஜில் என்னுடைய தகப்பனார் என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். அங்கே சேர்க்கும்போது ரொம்ப கஷ்டமான நேரம். அதோடு எங்கள் அப்பா சேர்த்து வீட்டுக்கு போயிட்டாங்க.
3 மாதம் எனக்கு ஹாஸ்டல் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்டல். செலெக்ஷன் ஆகணும். ஒரு ஆர்டிஸ்ட் என்னை விட்டு போயிட்டாங்க. அவருக்கு நான் டிரைவர் மாதிரி சைக்கிளில் வச்சு அவர் அந்த தஞ்சாவூர் அந்த டவுன் முழுவதும் அவர் நான் ஒரு லோடுமேன் மாதிரி வச்சு நான் மிதிக்கணும். 3 மாதம் படாத பாடுபட்டேன். கஷ்டத்து மாதிரி வேறு வழி கிடையாது. எனக்கு நான் இருக்கிற ஊட்டியாண்டி கிராமத்திற்கும் தஞ்சாவூர் சரபோஜி காலேஜ் கிட்டத்தட்ட 68, 69, 70 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். அப்போ வர முடியாது, வசதி இல்லாத ஒரு நேரம் அது. அந்த கஷ்டத்தில் தாங்கியிருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்டல் 3 வருஷம் ஹாஸ்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் படித்தேன். என்னுடைய பிரதானமான நோக்கம் +1 +2 ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு எஸ்ஐ ஆகணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். முதல் போஸ்டிங் எஸ்ஐ ஆகணும், கான்ஸ்டபிள்லாம் போகக்கூடாது. அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. அதற்காக நான் தேர்ந்தெடுத்தது ஜிம்மு, வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங். 87, 88 மிஸ் யூனிவர்சிட்டி வாங்கினேன். ஆனலகன் போட்டி வெயிட் லிஃப்டிங் சரபோஜி காலேஜில் நான் தான் ஃபஸ்ட்டு. நிறைய சர்டிஃபிகேட் வாங்கினேன். கடைசியாக நான் வாங்க வேண்டிய ஒரே ஒரு நேஷனல் லெவலில் காம்படிஷனில் கலந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதில் வாங்கினா நான் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த துறையில் எனக்கு இலவசமாக வேலை கிடைக்கும். ₹1 லஞ்சம் இல்லை. இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு முதலிடம் உண்டு இந்தியாவில், எல்லா நாடுகள்லையும் உண்டு. நான் தேர்ந்தெடுத்தது எஸ்ஐ ஆகணும். அதற்காக உடம்பு வளர்த்தேன். +1லேயே நான் அந்த உடற்பயிற்சியெலாம் அதிகமாக செய்ய ஆரம்பித்தேன். இந்த நாள் வரை அது என்னை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நான் விடவில்லை, அதுவும் என்னை விடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அதிகமாக நான் கடந்தது காலேஜ் கிரவுண்ட், ஈவினிங் டைமில் யாக் ஜிம்னாசியம், அருளானந்த நகர், தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரில் ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு சேர்த்தாருன்னு எனக்கு பிற்பாடு தான் தெரிஞ்சிச்சு. எந்த தஞ்சாவூரில் என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக முன்னேறுவதற்கு நான் போனேனோ அதே தஞ்சாவூரில் என் வாழ்க்கை குட்டிச்சோரானது. என்னென்ன பாவத்தில் ஒரு வாலிபன் ஈடுபடக்கூடாத அத்தனை பாவத்தில் நான் ஈடுபட்டேன். எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். +1 படிக்க ஆரம்பிச்சது ஒரு கோஷ்டியோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுவரையும் கோஷ்டியோட தான் இருக்கிறேன். கடைசியாக கோஷ்டியோட தான் மேலேயும் போகிறேன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னை +1க்கு பிறகு ஆண்டவர் தனியாக விடலை. 10th ஆரம்பிச்ச கோஷ்டியா. வறுமை ஒரு பக்கம் இருக்குது, கஷ்டம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த கோஷ்டியெல்லாம் இருக்கும் அப்படி. ஆக நான் இப்போவும் ஊழியத்திற்கு எங்கே போனாலும் நான் தனியே போய் பழகலை, கோஷ்டியோடு தான் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இது கர்த்தரின் கொடுத்த வரப்பிரசாதம். ஆக பல பேரை நான் எந்த வழியில் போகிறேனோ அதில் தீவிரமாக இழுத்து கொண்டு போயிடும். என்னுடைய ரத்தத்தில் ஒரு துடிப்பு, அது எங்களுடைய பாரம்பரியம் அல்ல, இயேசு என்ற பாரம்பரியத்தில் வந்த ரத்தத்தின் துடிப்பு. அது நல்ல வழியோ கெட்ட வழியோ சீக்கிரம் முன்னேறணும். அதில் குயிக்காக அந்த டாப் லெவல் எது, டாப்பில் எது சொல்லுவாங்க, டாப் மாடலா, டாப் லெவல் தானே. அந்த டாப் லெவல் எது அதை அச்சீவ் பண்ணிடணும், தொட்டணும். சும்மா அற்ப சொற்பமாக சொல்கிறேன், கான்ஸ்டபிள்லாம் போகக்கூடாது, ஃபஸ்ட்டு எஸ்ஐ. என்னுடைய ஜூனியர்லாம் இன்னைக்கு டிஎஸ்பியாக இருக்கிறாங்க, ஏடிஎஸ்பியாக இருக்காங்க. பார்த்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நிச்சயமாக ஒரு ஏஎஸ்பியாவது நான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்ன அந்த வழியில் விடாமல், வாடா நீ தாண்டா எனக்கு தேவை, வா வா, இதுக்கு உனக்கு ரிட்டர்மெண்ட்டே கிடையாது, வேலையிலே சொல்லுங்க, உனக்கு ரிட்டர்மெண்ட்டே கிடையாது, வா நீ தான் எனக்கு தேவைன்னு அவர் பிடிச்சி சுருக்கு போட்டார். என்ன இந்த போலீஸ் எஸ்ஐலாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதம் ஒரு அந்த மனசில் ஒரு ஸ்ட்ரைக் அப்படி உண்டாகும். இப்போவும் சரி. என்ன கலியமூர்த்தின்னு ஒரு எஸ்பி ரிட்டையர்ட் ஆகிட்டார், பூதலூர். அவர் சாட்சி சொல்லும் பொழுது அவர் நிறைய மேடைகளில் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போவார். வெளிநாடெல்லாம் போகிறார் அவர், கலியமூர்த்தி ஐபிஎஸ். அதை கேட்கும்போது நான் கண்ணீர் விட்டு கதறுவேன். நம்மளும் இப்படி தானேயா கிரவுண்டில் கிடந்தோம், நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலையே சே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மறுபக்கம் அதை விட இதுதான் உன்னதமான உயர்ந்த வேலை, பரிசுத்தமான வேலை, பயபக்திக்குரிய வேலை. அல்லேலூயா. நான் எஸ்பியா போயிருந்தா, ஏஎஸ்பியா போயிருந்தா, நான் டிஎஸ்பியா போயிருந்தா, சாக போகிற மனுஷனை என்னால் காப்பாற்ற முடியாது. 4 மிதிச்சு நான் சாகடிச்சிருப்பேன், அவன் சாகிறது முடிய. ஆனால் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு பாவத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கவும், நோயிலிருந்து பேயிலிருந்து அந்த கட்டுகளை உடைத்து காப்பாற்றுடைய வல்லமையை தேவாதி தேவன் தந்திருக்கிறார். நான் ஒருவேளை டிஎஸ்பியாக இருந்தால் அது எனக்கு கிடைத்திருக்காது. இது தேவாதி தேவன் கொடுத்த வரப்பிரசாதம் இது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த உயர்ந்த வேலைக்கு போகணுன்னு நான் ஜிம்முக்கு அதிகமாக கடந்தேன். ஆனால் ஒரு ஜிம்மில் போனால் ஒரு நபர் எவ்வளவு சாப்பிடணும்னு போகிறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். என்ன எல்லாரும் 3 வேளை சாப்பிட்டாங்க, நாங்கள் 5 வேளை சாப்பிடணும், அதுவும் கட்டாது. என்ன இந்த 4 இட்லி 6 இட்லிலாம் கட்டாது, ஃபுல்லாக சாப்பிடணும். அப்படிலாம் சாப்பிட்டா தான் அந்த ஜிம்மில் போய் ராடை தொட முடியும். இல்லைன்னா அந்த ராடு நம்மளை கொண்டுடும்.
இப்படி முன்னேறி வந்தேன். ஆக என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய உதவி செய்தார்கள். 3வது வருடம் 3 வருஷம் அந்த முடிவதற்குள்ளாக ஸ்காலர்ஷிப் காலேஜில் கொடுப்பாங்க. எல்லாரும் ஸ்காலர்ஷிப் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் ஒரு வாரம் ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கியை கொண்டு எங்கள் அப்பாட்ட வீட்டில் கொடுத்துருவேன். ஏன்னா வீட்டில் அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம். நான் 10th படிக்கும் பொழுது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரவங்க சகோதரி இருந்தாங்க. அப்போ நைட் ஸ்டடி வச்சுட்டாங்க. அப்போ சாப்பாடு ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா ஒரு வீட்டில் அந்த சகோதரியில் சொல்லிவிட்டாங்க, தை மாதம் அறுவடை நடந்து நான் பணம் கொடுத்துறேன் தம்பி, நைட்டு மட்டும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. ஒரு வாரம் சாப்பாடு கொடுத்தாங்க. அதன் பிறகு அவங்க என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. நைட் ஸ்டடி அங்கே இருக்கணும். 10th படிக்கும்போது ஒரு நல்லாசிரியர் வரதராஜன் சொல்லி பயங்கரமான பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கின ஒரு நல்ல ஆசிரியர். கோடை லீவிலையும் 7:45 ஸ்கூலில் இருப்பார். கோடை லீவில் அப்படிப்பட்ட ஒரு தன்னை அர்ப்பணித்த ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட நான் படித்தேன். அவருடைய உடம்பை சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜில் தானமாக கொடுத்தாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது எழுதி வச்சிட்டார் மெடிக்கல் காலேஜ். அவருடைய பையன் ஐஏஎஸ் முடிச்ச கலெக்டர், நல்ல விழிப்புணர்வு உள்ளவர். அவர்கிட்ட நான் படித்தேன். அப்போ அந்த அவங்க சாப்பாடு ஒரு வாரம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அநேக தடவை பட்டினியோடு இந்த நைட் ஸ்டடியில் படிச்சுட்டு அங்கேயே படுத்து கிடப்பேன். தண்ணியை குடிச்சிட்டு காலையில் இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல அந்த சாப்பாடெலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்களோ, அப்படி வளர்ந்த என்னை இன்றைக்கு இந்த ஊட்டி அணியில் குறைந்தது ஒரு நாளைக்கு 25-30 பேர் 3 வேளை சாப்பிடும்படி கர்த்தர் என்னை கொண்டு அவங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ 3வது வருடம் முடியும் பொழுது என்னுடைய நண்பர்கள் எஃப்சியில் ஒருத்தர் இருந்தார், என்னுடைய மாஸ்டர். என்னுடைய அடுத்தவருடைய அண்ணன் அவரும் மாஸ்டர், ரயில்வேல இருந்தார். எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தான் ஜிம்மில் இருந்தவங்க. நான் என்னுடைய பிராமண நண்பர் ஒருத்தர் கண்ணன், அவர் 2-3 பேரை தவிர எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம ஜாபுக்கு போயிடலாம், நம்பிக்கை உண்டு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா முதலிடம் இல்லை. அப்போ முடிய போகும்போது இன்றைக்கி தஞ்சாவூரில் இன்னைக்கு வர்த்தக சங்கத்தில் கீழ வாசலில் தலைவராக இருக்கார் மனோன்னு சொல்லிட்டு. அவர் இந்த பக்கம் விருதுநகரோ என்னமோ தெரில, அவர் எந்த மாவட்டம்னு தெரில. அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், தொழிலதிபர். அவர் கேட்டார், செங்கட்டு காலேஜ் முடிஞ்சு என்ன செய்ய போகிற அப்படின்னாரு. நான் ஊருக்கு போக போகிறேண்ணே அப்படின்னா, ஒரு 3 மாதம் முன்னாடி லாஸ்ட். சரி நான் ஃபைனான்ஸில் வேலை தர்றேன், நீ வேலை செய்றியா அப்படின்னாரு. வேலை செய்கிறேண்ணே அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விட அவருக்கு மனசு இல்லை. ஒரு 250 ரூபா சம்பளம், காலேஜ் முடிவுறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வேலை கொடுத்துட்டாரு. ஒரு 1 hour கலெக்ஷன், அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், காலேஜ் முடிஞ்சுட்டுனேன், ஹாஸ்டல் காலி பண்ண போகிறோம், ரூம் எடு அப்படின்னாரு. ரூம் எடுத்து கொடுத்தாரு. நான் வீட்டில் போய் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது எனக்கு 2 தம்பி 2 தங்கச்சி ஒரு அண்ணன், நாங்கள் 6 பேர், 4 ஆம்பளை பையனுங்க 2 பொம்பளை பிள்ளை. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு தனி கொடுத்தனம் ஆகிட்டார். ஆக நான் வீட்டுக்கு போய் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மாவை காணும். அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு நான் அம்மா எங்கே அப்படின்னு கேஷுவலாக கேட்குறேன், அம்மா எங்கே அப்படின்னு. அப்படியே என்னுடைய தம்பி தங்கச்சி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தவங்களுடைய முகம் அதிர்ச்சி அடைய ஆரம்பித்தது. அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து நான் கேட்குறேன். இந்த பிள்ளைகள் கண்ணீர் விட ஆரம்பித்தார், அழ ஆரம்பித்தார். ஏன் என்னப்பாச்சு, அம்மா எங்கப்பா அப்படின்னேன். அம்மா வீட்டில் இல்லைப்பா அப்படின்னா. ஏன், எங்கள் அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், சிதம்பரம், மாயவரம், எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் அம்மா பிச்சைக்கார கூட சேர்ந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. பலர் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, 10 பேர் 15 பேர் சேர்ந்து போகிறதில்ல, ஏன் எங்கள் அம்மா அப்படி ஆனாங்க தெரியாது. இந்த பிள்ளைங்கெல்லாம் அழுகுறாங்க. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. எங்கள் அப்பா கேட்குறேன், எங்கள் அப்பா அப்படி சோகமாக உட்காந்துருக்குறாங்க. வாழ்க்கையுடைய கடைசி நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். எனக்குள்ள ஒரு எண்ணம், தற்கொலை பண்ணி சாகக்கூடாது. எனக்கு மாத்திரம் தற்கொலை பண்ணி சாகணுங்கிற எண்ணம் ஒருவேளை இருந்திருந்தா 2 தம்பி 2 தங்கச்சியில் கொண்டு நானும் செத்து போயிருந்திருப்பேன். எனக்கு என்னென்ன, இந்த ஊர் பிடிக்கலன்னா எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஓடி பண்ணணும், எங்கேயாவது பொழைச்சிக்கணும், சாகக்கூடாது, நம்ம வாழணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த எண்ணம் எனக்குள்ள வந்தது. அது என்னாலோ என் தாய் தகப்பனால வந்த எண்ணம் அல்ல, நான் வழிபட்ட தெய்வங்களால் வந்த எண்ணம் அல்ல.
பிற்காலத்தில் நான் வழிபட வர தெய்வமாகிய இயேசு அந்த எண்ணத்தை என் இருதயத்தில் விதைத்து வைத்திருந்திருக்கிறார். சாகக்கூடாது. தூக்கு மாட்டி மருந்து குடி சாவரெல்லாம் பார்த்து நான் பேசுவேன், திட்டுவேன். ஏன் இப்படி சாகுறானு? பிழைக்க இடமா இல்லை, எங்கேயாவது ஓடி போயிடலாமே. இந்த மாவட்டம் பிடிக்கல, அடுத்த மாவட்டம், இந்த மாநிலம் பிடிக்கல, இன்னும் அடுத்த மாநிலம், இந்த ஊர் பிடிக்கல, எங்கேயோ போயிடலாமே அப்படின்னு சொல்லி இப்போ நான் அழுதேன். தம்பி தங்கச்செல்லாம் அழுதாங்க. எங்கள் அப்பா அப்படியே உட்காந்துருந்தாங்க. வேற வழி தெரியல. நான் தஞ்சாவூர் வந்துட்டேன். தஞ்சாவூர் போகிறேன்ப்பா. எங்கள் அப்பா வாழ்கிறதா சாகிறதா அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா யாருடைய உதவியுமே இல்லை. ஒன்று சொல்கிறேன், எல்லாம் இருந்தால் மனிதர்கள் நம்மை தேடி வருவாங்க. ஒன்றுமே இல்லாத பொழுது நம்மை தேடி வருகிறவர் இயேசு ஒருவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. உங்களை வைத்து தாங்க முடியாத கஷ்டம் வருது, போய் உங்க வீட்டு வாசல் நின்று பாருங்க. நான் வச்சுக்கிறேன்னு யார் சொல்ல போறா? ஒருத்தரும் சொல்ல மாட்டான். நீ அதனாலதான் ஊட்டி அணில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மருத்துவர்கள் கைவிடப்பட்டவங்க, அடுத்த மணி நேரம் உயிர் போயிடும். என் கூட இருக்கிற ஊழியர்கள், என் மனைவி கூட என்ன திட்டுவாங்க, ஏன் உயிர் போன்னு தெரியுமா, ஏன் அவளை அனுமதிச்சிங்க அப்படிம்பாங்க. அன்றைக்கு என் தாய் எங்கே படுத்திருந்தாலும் எனக்கு தெரியாது. எங்க அம்மா எந்த இடத்துல படுத்துன்னு எனக்கு தெரியாது. யார் சாப்பாடு கொடுத்தா எனக்கு தெரியாது. எத்தனை பேர்ட்ட போய் பிச்சை கேட்டிருப்பாங்க, காரி கூட துப்பி இருப்பாங்க, அடித்து விரட்டி இருப்பாங்க. கால் ஊனம் கை ஊனம் கிடையாது. நல்ல உடம்பு, இடகார்த்தமான உடம்பு. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. அன்னைக்கு ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பொழுது என் தாய்க்கு நேசு சோறு போட்டாரு. இன்றைக்கு அதே நிலையில் இருக்கிறவர்களுக்கு என்னை கொண்டு சாப்பாடு போட வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும், அடுத்த நிமிஷத்துல உயிரோட எழுந்திருக்கலாம். கர்த்தரால முடியுமே. நான் ஒருவேளை நீ போன்னு நான் சொன்னேன், நீ கஷ்டத்தை பார்த்து அவங்க ஒரு உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர் வந்துட்டேன். என்னுடைய அடுத்த தம்பி அழைச்சிட்டு தஞ்சாவூர் வந்துட்டேன். அவளை கொண்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் சேர்த்து விட்டேன். இந்த நிலையில் எங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி தேடி பிடிச்சி கொண்டு வருவாங்க. 2 நாள் ஊர் வீட்டில் இருப்பாங்க. கிராமத்தில் ஒரு பெண் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கிறது கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும். பட்டணத்தில் தெரியாது, டவுனில் தெரியாது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் கிராமத்தில் ஒரு பெண், ஒரு தாய் இல்லைன்னு சொன்னா, ஒரு நபர் இல்லைன்னு சொன்னா எங்க போனாங்க ஏது பண்ண அவங்க விசாரிச்சு ஒரு பெரிய பக்கமே எழுதிடுவாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ எங்கள் அம்மா 2 நாள் இருப்பாங்க, 1 நாள் இருப்பாங்க, அடுத்து காண போயிடுவாங்க. நாங்கள் அந்த ரோட்டில் நடந்து வரும் பொழுது நாங்கள் எல்லாம் இழந்த நிலையில் அதே ஊரில் உள்ளவங்க என் காது பட பேசின வார்த்தை, தாயை ஊரில் விட்டு விபச்சாரம் பண்ண விட்டு தடி பயலுங்க சாப்பிட்றானுங்க, ஆம்பளை பயலுங்க. ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை அந்த வார்த்தை காதில் கேட்டோம். எங்க அம்மா விபச்சாரம் பண்ணி கொண்டு வந்து காசு கொடுத்து நாங்கெல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லி பேசின வார்த்தையை காதால கேட்டேன். அம்மாவை கொன்னுடணும், இந்த அம்மா வேண்டாம், அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். ஏன்னா எங்களுக்காக கேட்க யாரும் இல்லை. எல்லாத்தையும் எங்கள் அப்பா இழந்துட்டாங்க, உயிரை மாத்திரம் நான் இழக்கல. எங்களுடைய உறவுக்காரவங்கெல்லாம் எல்லாருமே வெறுத்துட்டாங்க. எங்கள் அம்மா சுயத்தில் தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே அவ்வளோ வேதனைப்பட்டு இருந்தோம். அப்போ இந்த உறவெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன செய்யலாம். அம்மாவை கொண்டுடா தம்பி அப்படிங்கிறாங்க. சரிப்பா கொண்டுடுவோம். என்னோட உறவுக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி கொள்றது, விஷம் வாங்கி அல்வாவில் வச்சு சாப்பிட சொல்லி சாகடிச்சிடலாங்கிறாங்க. சரி கொண்டுடலாம். அது நான் இருக்கிற அந்த சுபத்திரிங்கிற கிராமத்திலேருந்து நான் பேசிட்டு இப்போ சபை இருக்கிற அந்த ஊட்டியானி கிராமத்து 1 பர்லாங் தூரம் இருக்கும். நான் அப்படி நடந்து வர்றேன். நடந்து வரும்போது என்ன அறியாம அழுகுறேன். பெத்த தாயாச்சே, சுமந்து பெற்றவங்களாச்சே, வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தாயை எப்படி அடிச்சு கொள்றது, நம்ம விஷம் வச்சு எப்படி கொள்றது, என்ன அறியாம நான் அழுதுகிட்டு வர்றேன் தனியே. எங்களுக்கு ஆதரவு சொல்ல யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. நாங்கள் கும்பிட்ட தெய்வத்தில் யாரும் ஒரு நபர் எங்களை காப்பாற்றல. எங்கள் அப்பாட்ட நன்மை அனுபவிச்சவங்க யாரும் இல்லை, உறவுகள் யாரும் இல்லை. தனித்து விடப்பட்டோம், அனாதையா விடப்பட்டோம். ஒரே ஒரு வழி, தற்கொலை பண்ணி சாகலாம். வாழ்வதற்கான வழியே கிடையாது. செத்து போவதற்கு மாத்திரம் எங்கள் வழி திறந்துருந்துச்சு. நான் அழுதுட்டு வந்தேன். நான் முடிவெடுத்தேன், அம்மாவை சாகடிக்க வேண்டாம், ஒரு காலை முறிச்சு போட்டுடலாம். அவன் இவ்வளோ பெரிய ஒரு
தடி கம்பு சவுக்க கட்ட மாதிரி ஒரு நல்ல கம்பு ரெடி பண்ணி வச்சிட்டேன். யாராவது சொல்லுவாங்க, உங்க அம்மா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோம், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம், அந்த கடத்தரில் பார்த்தோம், அந்த ஊர்ல பார்த்தோம், பிச்சைக்கார கூட போறாங்க அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. இரக்கம் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அனுதாபப்படுவாங்க, வேதனையோட சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருவாரூர்ல எங்க அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் 6 பேர் எங்க அம்மா தேடிட்டு போறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்க அம்மா காலை முறிக்க போனோம். எங்க அம்மா படுத்து கிடக்குறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பன்றிகள்லாம் படுத்துருக்கு, சாக்கடை ஓடிட்டு இருக்கு. இந்த காட்டுக்கருவை மரம், அந்த நிழல், அதில் எங்கள் அம்மா படுத்திருக்கிறேன். ஒரே நாற்றம் அந்த இடம். எங்களை கண்டு இந்த பன்றியெல்லாம் ஓடுது, புறப்பட்டு ஓடுது. அது ஓடுறத சவுண்டை பார்த்து எங்கள் அம்மா திடீர்னு எழுச்சி எங்கள் அம்மா எங்களை பார்த்து இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறேன். ஓடி போய் எங்கள் அம்மா பிடிச்சிட்டோம். பிடிச்சி கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வரோம். முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர், எங்கள் அம்மா பக்கம் 2 பேர் நிற்கிறோம். சைடில் ஜன்னல் வழி எங்கள் அம்மா குதிக்க முயற்சி பண்ணுறேன். எங்கள் அம்மா சுய நினைவில் தான் அதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா மெண்டல் ஆகிட்டாங்கன்னு தெரியாது, எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. அவங்க சுய நினைவில் ரத்த திமிரில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கொண்டாந்து வீட்டில் சேர்த்தோம். சாப்பிட்டுட்டு 9 மணி 10 மணி எல்லாரும் படுத்துட்டோம். கடைசி தம்பி தங்கச்சி 5வது 6வது படிக்கிற பிள்ளைங்க. தம்பி 5வது, தங்கச்சி 7வது 6வது தெரியல. எங்க அம்மா அடிக்கடி விட்டுட்டு போன அந்த வேதனையில் எங்கள் அம்மா பிள்ளைங்கள எங்கள் அம்மா இறுக பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. நான் வீட்டுடைய திண்ணையில் படுத்துருக்கேன், கூரை வீடு. விடியற் காலை 3 மணி 4 மணி சுமார் இருக்கும். நான் செய்து வச்சிருந்த கட்டையை எடுத்துக்கிட்டு உள்ள கதை வந்து உள்ளே போகிறேன். இந்த தம்பி தங்கச்செல்லாம் அப்படியே கோத்து பிடிச்சிருக்கிறேன் எங்கள் அம்மா விடாமல். இந்த பிள்ளைகளை பிரித்து விட்டுட்டு எங்கள் அம்மா ஒன்று அடிக்க ஆரம்பித்தேன். நான் குறி வச்சு அடிக்கிறது முழங்கால குறி வச்சு நான் அடிக்கிறேன். முழங்கால ஒரு அடி கூட விழல, உடம்பெல்லாம் அடி விழுவுது. கத்துறாங்க, கத்துறாங்கப்பா என்னை விட்டுடு அப்படிங்கிறாங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன், அடிக்கிறேன். தண்ணறாங்க, சத்தமாடாத உன்னை கொண்டுடுவேன்னு கட்ட தலைக்கு நேரம் ஓங்கினேன். அவங்க கத்துறதை நிறுத்திட்டு பலப்படுறாங்க. ஒவ்வொரு அடி நான் ஒரு வெயிட் லிஃப்டர், எவ்வளவு பலமான அடி விழுந்திருக்கும். அவங்களுடைய உருள் சொன்னாரு, காப்பாற்ற முடியாது தம்பி அப்படின்ட்டாரு. நான் கண்ணை துடைச்சிட்டு வெளியில் வந்தேன். எங்கள் அப்பா கேட்டாங்க, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? காப்பாற்றலான்னு சொல்லியிருக்காங்கப்பா. இருதயம் என்ன அடைக்குது. எங்கள் அப்பாட நான் போய் சொல்கிறேன். மருந்து மாத்திரைகளை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து, அவர் ஆறுதலுக்காக வாங்கி கொடுத்துட்டு காப்பாற்றலான்னு சொல்லியிருக்காங்கப்பா, நீ கவலைப்படாதீங்க. கவலை இப்போ எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எனக்கு தான். நான் கல்யாணம் ஆகாத ஸ்டேஜ். இப்போ நான் நிரந்தரமாக இங்கே தங்க முடியாது. என்னுடைய முகத்தை இப்படி காட்டின வெளியில் பிரயாணம் பண்ண முடியாது. சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் எனக்கு எதிர்ப்பு. நான் வாழ்வதற்கு வழியே கிடையாது. இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதை நான் பிடித்தபடியினால் இயேசு என்னை பிடித்து என்னை வாழ வைத்திருக்கிறார். இது இல்லை என்றால் நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். என்னை வெட்டி கொண்டிருப்பாங்க, இல்லை எங்கள் அப்பா வச்சு செய்வனை என்னை அழிச்சிருக்கும். நான் உயிரோடு இருக்கிறேன்னா இயேசு என்னை வாழ வைத்திருக்கிறார். இந்த இயேசு எல்லாரையும் வாழ வைக்கிறவர். இந்த இயேசு எல்லாரையும் வாழ வைக்கிறவர். மதத்தை பார்ப்பதில்லை, ஜாதியை பார்ப்பதில்லை, ஒரு இனத்தை பார்ப்பதில்லை, எந்த அழகையும் பார்ப்பதில்லை. பாதிக்கப்பட்டவன் இயேசுன்னு எங்க சொல்றானோ அங்க இறங்கி வந்து காப்பாற்றுகிற ஒரு உத்தமமான தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் இந்த இயேசு ஒருவர் மாத்திரமே, ஒருவர் மாத்திரமே. இந்த வாழ்க்கையில கண்டதையும் நான் ருசித்ததையும் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் அழுதுட்டு வெளியில் வந்துட்டோம். எங்கள் அப்பா வீட்டில் விட்டு நான் வந்துட்டேன். இப்போ நான் வாழ ஆசைப்படுறேன். பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு. நான் எந்த தஞ்சாவூரில் தங்கியிருந்தேனோ, நான் தங்கியிருந்த பகுதியில் போலீஸ் இப்போ என்னை தேடுது. ஏன்னு எனக்கு தெரியல. போலீஸ் தேடுது. 22 போலீஸ் எனக்காக வெயிட்டிங், என்னை பிடிச்சி வச்சு அடிக்கிறதுக்காக. அப்போ நான் போலீஸ்லேருந்து தப்பிச்சாகணும். இப்போ நான் தஞ்சாவூர்லையும் வாழ முடியாது. போலீஸுக்கு எனக்கு 2 அடி கேப்பு. ரூமுக்கு நான் வர்றேன், திருச்சி போயிட்டு வர்றேன். போலீஸ் அந்த ரூமை வளைஞ்சிட்டாங்க. மாடியிலேருந்து கீழே குதிச்சு ஓடிட்டேன், தப்பிச்சு ஓடுறேன். ஒரு படையேன்னு துரத்தி வருது. முந்திரி காடு
அவனுக்கு இந்த அளவுக்கு நெஞ்ச அளவுக்கு வேலி வச்சிருப்பாங்க, முள்ள அவ்வளோ அகலத்தில் போட்டிருப்பாங்க. அந்த முந்திரியை எடுத்துகிற அதில் ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடிட்டேன். போலீஸ் அதுக்கப்புறம் என்னை திறத்த முடியல. அதன் பிறகு ஒரு வக்கீலை பார்த்து நான் போலீஸன் போகிறேன் தஞ்சாவூர். எத்தனை பாதிப்பு பாருங்க, வாழ வழியே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட நிலையில யார் இருந்தாலும் இந்த பூமியில தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பாங்க. இயேசு வந்ததுனால நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு என் வாழ்க்கையில வந்ததுனால நான் அவரை பிடித்தனல்ல, அவர் என்னை பிடித்து கொண்டார். நான் தெரிந்து கொண்டல, அவர் என்னை தெரிந்து கொண்டார். நீ எனக்கு தேவை. மேடை மேடையா நீ சாகும் வரை என்னை பற்றி கண்ணீரோடு சாட்சி சொல்ல வேண்டும். நீ எனக்கு தேவைப்பாவா. நான் யாருக்குமே தேவையில்லாம போயிட்டேன், இயேசுக்கு மட்டும் நான் தேவைப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாதிப்புல யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ வழி இல்லைன்னு இருக்கிறவங்க எல்லாருமே இயேசுவுக்கு தேவை. இயேசு அவர்களுக்கு தேவை. அல்லேலூயா. மதத்தை பரப்புவதற்கல்ல, மதத்தை வெளிப்படுத்துவதற்கல்ல, மனித நேயத்தை காப்பாற்றுவதற்கு மனு குலத்திற்கு வந்த மாபெரும் தெய்வம், அடிபட்ட தெய்வம், ரத்தம் சிந்திய தெய்வம், ரத்த வெள்ளத்தில் மிதந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. போலீஸ் இப்ப என்னை தேடி பிடிக்க முடியல, நான் ஓடிட்டேன். வக்கீலோட போறேன், ஹேண்டர் பண்ணிட்டு வக்கீல் வந்துட்டாரு. சார், கேஸ் இருந்தா போடுங்க, அடிச்சிடக்கூடாது இந்த பையனை. என் ரூம்ல என்னை பிடிக்க முடியாதனால என் ரூமை வந்து திறந்து நான் வச்சிருந்த பணம், என் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டாங்க. ரூமையை சின்ன பின்னமாக்கிட்டாங்க போலீஸ்காரர். நான் கிடைக்கல, 2 அடி கேப் தப்பிச்சு போயிடு. அதன் பிறகு போகும்போது இன்னொரு ஆட்டோவில் ஏற்றி ரொம்ப தரக்குறைவாக என்ன நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க பிடி போகிறேன். ஒரு பெரிய மாடி வீடு, பால்கனில் ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. என்னை கீழே நிறுத்திட்டு உள்ளே போகிறாங்க. வாசல், நான் அது காம்பவுண்ட் ஒருத்தர் நிற்கிறேன், பக்கத்தில் போலீஸ் நிற்குது. ஒரு போலீஸ் உள்ளே போகிறாரு. போயிட்டு என்னமோ பேசிக்கிறாங்க காதில் உள்ள, என்னன்னு தெரியல. எப்படி இருக்கு என் இருதயம், எப்படி இருக்கும் பாருங்க. அப்பா இப்படி, அம்மா இல்லை, தம்பி தங்கச்சி நிர்கதி, என்ன வெட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட இந்த போலீஸ் கேஸு. ஜிம்மை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் போன பாதையெல்லாம் அடைப்பட்டு போச்சு, போன எல்லா இடமும் அடைப்பட்டு போச்சு. ஒரு வழி கூட இல்லை, ஒரே ஒரு வழி, தற்கொலை பண்ணி சாவு. நீ தற்கொலை பண்ணி சாவு, நீ உன் தம்பி தங்கச்சோட சாவு, நீ செத்து போ. அந்த ஒரு வழி மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப சொல்லி பேசுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க மேல இருந்து, இவன் இல்லை அப்படிங்கிறாங்க, இவன் இல்லை அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரன் வந்தாங்க. ஏறுப்பா, அதுவரையும் வாடா படம் பேசினா ஏரியா ஆட்டோவில் அப்படின்னாங்க. சரி, என்ன சார், எதுக்கு சார் இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பார், இங்கே வந்து இந்த அம்மா நீ தங்கியிருக்கிற அந்த ஏரியா கிழக்கு காவிரி நகர், அதில் தான் நடந்து வாக்கிங் வந்தாங்க லேடி டாக்டருங்க. அவங்களுடைய செயினை எவனை விடிய காலம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நீ தான் சொல்லி இந்த ஏரியாவில் எல்லாருமே சொன்னானுங்க. அங்கே நான் தங்கிறதுல ஒரு 15-20 வீடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இவங்க தான் தங்கியிருந்தாங்க. இவனை சொல்லியிருக்காங்க, இரவும் பகலும் இவனை தேடி நிறைய பேர் வர்றாங்க, இவனை தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அந்த கல்லூரி கும்பலை சேர்ந்தல, ஏமாத்துற கும்பலை சேர்ந்தல, நிறைய பேர் உனக்கு பணம் கொடுத்து போயிட்டு ஏமாந்துட்டு இருக்காங்கல்ல, அதை வச்சோன்னா இரவு பால் நிறைய பேர் வராங்க, இவன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு என்ன முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் நீ இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா உடம்பு இருக்குது, நல்லா இருக்குது, சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிற, ஏதாவது வேலைக்கு போய்ட்டு ஏன் இப்படி. அப்போ நான் சொன்னேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், நான் இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சாட்சி அவங்கள்ட்ட தான் சொன்னேன். அப்புறம் அதை விட்டு தஞ்சாவூர் ரூமை பூட்டிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ எங்கள் அப்பா சாவதற்கு முன்பாக, நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஊரில் இருக்குன்னு எங்கள் பெரியம்மா ஊரில் போயிருக்கேன். யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன்னா அங்கேயே தேடி வந்துடுவாங்கன்னு. 3 மாதம் முடியதை நான் மறந்துட்டேன். இப்போ நான் யாரெல்லாம் ஏமாத்தணும், இவங்களுக்கெல்லாம் எப்படி நான் திரும்ப பணம் கொடுத்து நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது. அதற்காக நான் சிவகாசி வர்றேன். அங்கே ஏதோ உண்மையான கல்நோட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வரேன். ஒன்றும் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. நிறைய 420 தான், இப்போவும் நிறைய 420 தான் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக போயிட்டேன். 3 நாள் கழிச்சு நான் திரும்ப எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் வர்றேன். எங்கள் பெரியம்மாவோட வீடு பூட்டி இருக்கு. அங்கே தான் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட தங்கியிருக்கிறேன். பாக்கி 2 மாதம் வெளியில் கழிச்சிட்டேன். அங்கே இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. இப்போ அங்கே நான் போகும்போது எங்கள் பெரியம்மாவோட வீடு பூட்டியிருக்கு. பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்குறேன், எங்கே பெரியம்மா எங்கே அப்படின்னு கேட்குறேன். தம்பி, உங்களுக்கு செய்தி ஒன்று தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுகிறார். என்னங்க யா, எங்கே போயிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்குறேன். உங்கள் அப்பா இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னாங்க. இடி விழுந்துச்சு. நான் கதறினேன், அழுதேன், புலம்புனேன். ஐயோ, அம்மா இல்லை, அப்பாவும் எல்லாம் போயிட்டாரு. 3 நாளாச்சு இப்போ உங்கள் அப்பா இறந்து.
எல்லாரும் அங்கே தான்ப்பா சுபத்தில் தான்ப்பா இருக்கிறாங்க. அழுகுறேன். அவர் ஒன்று சைக்கிளை கொடுத்தாரு. அங்கேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் சொந்த ஊர். நான் வர்றேன். 12 மணி. என்னுடைய தம்பி தங்கச்சின்னு பார்த்தவங்க கட்டி பிடிச்சி கதறாங்க. அது மாலை 3 மணி 4 மணி நான் அழுகுறேன். என்னால் அந்த அழுகை அடக்க முடியல. நான் எப்படி இனிமேல் வாழ போகிறோம்? இனி அப்பா இருக்கிறாங்க தைரியத்தில் நம்ம வெளியில் போகணும். இந்த பிள்ளைகளை நம்ம வச்சுருப்போம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறேன், நான் புலம்புறேன். ஒன்றுமே எல்லாரும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நீ தாண்டா பிள்ளைகளாம் பாதுகாக்கணும், நீ என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்க? முகமெல்லாம் வீங்கி போச்சு. என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த நிலையில் நான் இருந்தேன். எங்கள் அப்பா இறந்தவன் அந்த செய்தி கேள்விப்படி எப்படியோ எங்கள் அம்மா சாவுக்கு வந்திருக்கிறாங்க. கருமாதி முடிஞ்சுன்னு எங்கள் அம்மா மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதன் பிறகு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அட்ரஸே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ எங்கள் சித்தப்பா சொல்கிறார், சாமி அடி டேய் ஒரு மந்திரவாதி இருக்காரா மன்னார்குடியில், அவரை போய் பார்த்தலாம்டா அப்படிங்கிறார். இந்த அது தீட்டு முடிஞ்சு தான் போகணும்னு சொல்லி கருமாதி முடிந்த பிறகு நாங்கள் போய் மந்திரவாதியை தேடி போகிறோம். நம்ம உட்காந்து ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்குறாங்க. நிறைய சாட்சி சொல்கிறாங்க, சபையில் சொல்கிறது மாதிரி. அவங்க இது மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பொருளும் கிடந்துச்சு, ஃபாரின்லேருந்து கடிதம் வந்துச்சு, வீட்டுக்காரர் பணம் அனுப்பினார், திருட்டு போன பொருள் எங்கள் வாசலில் வந்துச்சு, இப்படிலாம் என்னென்னமோ சாட்சி சொல்கிறாங்க. நான் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே வேதனையோடு உட்காந்துருக்கிறேன். ஏன்னா நம்ம அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை, இந்த பிள்ளைகள் எனக்கு வேறு நிரந்தரமான எந்த வருமானமும் கிடையாது. நான் எவ்வளோ சம்பாதித்தனோ அதை பாண்டிச்சேரியில் ஒரு கடை ஆரம்பித்தோம். அதுவும் ஏமாத்துற ஒரு கடை. 3 மாதங்களுடைய பொருளை வெளியில் கொடுப்போம், எந்த விதம் இல்லாமல் பொருளை கொடுத்துருவோம். நாங்கள் வசூல் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும். பெரிய அமௌண்ட்டு போடுவோம், 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000ன்னு. அதை முன்னாடி கட்டிட்டுனா அடுத்து அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. அப்போ 3 மாதம் முடிந்து 4வது மாதம் முதல் நாள் துவக்கம் பல லட்சங்கள் வந்து கொட்டுது. சில மணி நேரத்தில் என்னுடைய 11 நண்பர்களும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. சிபிஐ ரைடு. நான் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த நாள் வரை எந்த கேஸும் இல்லாமல் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சிக்கினாங்க. நானும் அதில் ஒரு பார்ட்னர். நானும் பணம் போட்டிருக்கேன். நான் எவ்வளவு சம்பாதித்தனப்போ எல்லாம் போச்சு, எல்லாமே இழந்தாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. வாழ வழி கிடையாது. மந்திராக்கிட்ட போய் உட்காந்துருக்குறோம். உன் பேரை என் பேருக்க சொன்னான். உங்கள் அப்பா செத்து நாள் இருக்குமே அப்படிங்கிறாரு. கரெக்டாக அந்த நாளை சொன்னார். ஆமாம். அது என்னமோ போட்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு ஒரு மைய எலுமிச்சம்பழம் தடவி அப்படி பார்த்து பேசுகிறார். அது என்னமோ பேசுறது போல இருக்கு. சரி அப்படி இவர் பதில் பேசுகிறார். அது என்னமோ சொல்லுது, இவன் போடுறாரு. சரி சரி அப்படின்னு அப்படியே வச்சுட்டே பேசுகிறார். அது சொன்னார். அப்படியே வச்சுட்டு சொன்னார். என்ன அப்படி பார்த்தாரு. எங்கள் சித்தப்பா, நான், எங்கள் அண்ணன் 3 பேரும் போயிருக்கிறோம். அது சொன்னார், உங்கள் அம்மா வீட்டை விட்டு கிளம்பி இத்தனை வருஷம் ஆச்சுப்பா, உங்கள் அம்மா வீட்டில் தங்க முடியாது. அவரும் எங்கள் அம்மா மெண்டல்னு சொல்லலை, மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலை. உங்கள் அம்மா வீட்டில் தங்க முடியாது. 7 செய்வனை இருக்கு. 7 செய்வனையில் 2 ஆவிகள் உங்கள் அப்பாவுடைய நுரையீரலை தின்னுட்டு உங்கள் அப்பா நுரையீரல் கட்டி செத்துருப்பாரு. எப்படிங்க இருக்கும்? ஐயோ, டாக்டர் தேடி போன நம்ம இந்த மந்திரவாதியை தேடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமா அப்பாவை? அநியாயமா இழந்துட்டோமே. இவர் தானே கரெக்டா உண்மையை சொல்றாரு. அப்பா நுரையீரல் பாதிக்கப்படாமல் செத்தாரு. 2 ஆவிகள் உங்க அப்பாவுடைய நுரையீரலை சாப்பிட்டுட்டுப்பா, தின்னுட்டுப்பா, நுரையீரல் கெட்டு உங்க அப்பா செத்துருப்பாருங்கிற. ராமையா அப்படிங்கிறோம். அடுத்து சொல்ல உங்க அம்மா சாவாங்க, அடுத்து உங்க அண்ணன் சாவாரு. கடைசி தம்பி வரை பேப்பர் நாங்கள் எழுதி கொடுத்தது போல நாங்கள் எழுதி கொடுக்கல. கடைசி தம்பி வரை அவர் சொல்றாரு, படிப்படி ஒன்று சொல்றாரு, உங்க குடும்பத்தில் ஒருத்தரை கூட உயிரோட காப்பாற்ற முடியாது, மந்திரம் முத்தி போச்சு, சாக வேண்டியதை தவிர வேற வழி இல்லப்பா அப்படின்ட்டாரு. அழுத டாக்டர் வீட்டில் எப்படி நான் அழுதேனோ அதே மாதிரி அழுத. அவரை கையெடுத்து கும்பிட்டேன். அவர் காலில் விழுந்தேன். ஐயா உங்க காலில் விழுவுறேன், என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஐயோ எங்க அப்பா இறந்துட்டாங்க ஐயா, எங்க அம்மா எங்க தெரியல, வீட்டில் இல்லையா, தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க ஐயா, உயிரோட வாழணும் ஐயா. ஐயோ குடும்பமே சாகணும்னு சொல்றீங்களே, எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க, எவ்வளவு நாளும் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி வெகுளித்தனம் அவருடைய காலில் விழுந்து நான் அழுவுறேன். அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. பெரிய மந்திரவாதி, ஒரு 80 வயசு. அவருக்கு உதவி செய்யறது ஒரு பிராமணர் பாலிவ பையன், ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கும். அவர் தான் அவருக்கு ஹெல்ப்பரா வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பார்க்கிறாரு. நான் மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரு, முடியாது தம்பி அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னாரு. ஆனா கேரண்டி கிடையாது, காப்பாற்ற முடியாது. முயற்சி பண்றேன். 20,000 பணம் கேட்டார்.
34 வருடங்களுக்கு முன்பு அவர் கேட்ட பணம் 20 நான் தர்றேன் அப்படின்ட்டு ஒரு மஞ்சள் பவுடர் கொடுத்தாரு. உங்கள் அம்மாவை தேடி இப்படியே கண்டுபிடிச்சி கொடுங்க, உங்கள் அம்மா வீட்டில் இருந்துருவாங்க அப்படின்னாரு. எங்கள் அம்மாவை நாங்கள் தேடினோம், தேடி கொடுத்தோம். 3 மாதம் எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. அதன் பிறகு நிரந்தரமாக எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதமான சாட்சியை நான் நாளைக்கு சொல்லுகிறேன். நம்ம எழுந்து நின்ற வார்த்தைக்காக ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவன் நல்லவர். இயேசு ஒருவரே நமக்கு நல்லவர். அவரை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவருக்கு நிகர் அவர் ஒருவரே. அவருக்கு சமமானவர் அவர் ஒருவர் மாத்திரமே. வேறு யாரும் இல்லை. அந்த ஸ்தானத்தில் வேறு யாரையும் நாம் வைத்து பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்ம எல்லோரும் வாய்களை திறந்து எங்களோடு பேசும் ஆண்டவர், எங்களோடு பேசுவீராக. தகப்பனே எங்களோடு பேசுவீராக. எங்களோடு பேசும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம். தகப்பனே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் யாவரும் சிறுகட்டும் கர்த்தாவே, நீர் எங்களிலே பெருகுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை உடைய ஜனங்கள் மேல், உடைய மக்கள் மேல் இறங்குவதாக என் நாவில் உடைய ஆலோசனைகளை வையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.